சோ எப்படி சொல்றதுன்னா முழுக்க முழுக்க அவங்க நாலேஜை ஷேர் பண்றாங்க. அது விற்கலாம், தப்பு கிடையாது. பட் எப்படின்னா என்ன அப்ஸ் இருக்கு என்ன டவுன் இருக்கு அது ரெண்டுத்தையுமே அவங்க சொல்லணும். அதுதான் வந்துட்டு ஒரு எத்திக்ஸ். ஆனா அங்க அது அப்படி கிடையவே கிடையாது. அவங்க காமர்ஸ்ல பார்த்த சக்சஸ் ஸ்டோரியவும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்த சக்சஸ் ஸ்டோரியோட ஸ்கிரீன்ஷாட் தான் அங்க இருந்துச்சு தவிர அது தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம போற நம்மளே எப்படி இருக்கும், ஓ இதெல்லாம் அப்படி இருக்கு போல, உள்ள போயிட்டா இவ்வளவு சம்பாதிக்கலாம் போல, ஒரு நாளைக்கு இவ்வளவு வருமா, ஆர்டர் வருமா, அதான் ஒரு மாசத்துல லட்சம் எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணேன். போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டூல் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அந்த டூலோட ரேட் என்னன்னா எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு மாசத்துக்கு அந்த டூல் வாங்குனீங்கன்னா 6000, ஒரு வருஷத்துக்கு வாங்கினாங்கன்னா 30,000 அப்படின்னு சொல்லி ஒரு டூல். ஓகேவா? சரி ஒரு மாசத்துக்கு வாங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருவோம். அதையும் கடனோட வாங்கி அந்த டூலையும் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு அந்த கோர்ஸையும் படிச்சு முடிச்சுட்டு அந்த என் ப்ராடக்ட் லான்ச் பண்றப்பதான் தெரியுது அங்க உள்ள எவ்வளவு காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் சரி, ட்ரைனர் உங்களுக்குமே தான் சொல்றேன். நீங்க உங்களோட நாலேஜை ஷேர் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு இவ்வளவு அப்ஸ் இருக்கும், இதுல டவுன் இருக்கும், ரெண்டுத்தையுமே சொல்லுங்க, தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கிறவங்க ரெண்டுத்தையும் பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். சோ இதுல வந்துட்டு இவ்வளவு இது இருக்கா, அப்ப வந்துட்டு இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற அவங்களுக்கும் ஒரு வந்துட்டு ஐடியா கிடைக்கும். நீங்க எடுத்த உடனே வந்துட்டு இந்த இதை வாங்குனீங்கன்னா இவ்வளவு நீங்க சக்சஸ் ஆயிலாம், அப்படி ஆயிலாம், இப்படி ஆயிலாம்னு சொல்லி நீங்க வித்துட்டு போயிடுறீங்க. ஆனா அதுல எவ்வளவு பேரு அஃபெக்ட் ஆகுறாங்கன்றது வாங்கின என்னை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். அதனால பயங்கரமா லாஸ். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வந்துட்டு சோசியல் மீடியால பாக்குறதையோ இல்ல இன்ஃபுளுசர் ஏதாவது சஜஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டோ யாரோ கோர்ஸை நீங்க தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இது வந்துட்டு யாரோ சொன்ன கருத்தெல்லாம் கிடையாது, சொந்தமா என்னோட பர்சனல் லைஃப்ல நான் அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு நீங்க அதை பண்ணாதீங்க. நான் அப்கமிங் வீடியோல வந்துட்டு நல்ல எப்படி சொல்றது காமர்ஸ்ல வேற என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இது போல மேலும் வேற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.